கரும்புச்சாறு கடைக்கு தீ வைப்பு நடவடிக்கை எடுக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பிரஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சுமித்ரா. இவர் பெரியநாயக்கன்பாளையம் ராமகிருஷ்ணா கல்லூரி கேட் நம்பர் 8 அருகில் சாலையோர கரும்புச்சாறு கடை வைத்து கடந்த 10 வருடங்களாக நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 5 ஜூலை 2026 அன்று கடைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்து விட்டதாகவும், பொதுவாக தனது கணவர் கரும்புச்சாறு கடையில் தான் இரவு தூங்குவார். அன்று அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வீட்டிற்கு வந்துவிட்டார். எனது கணவர் இரவு அங்கு தங்காததால் அவர் பிழைத்துக் கொண்டார். இது பற்றி பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. தான் ஏற்கனவே சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை வைத்துள்ளேன். என்னைப் போன்று 20 கடைகள் இதுபோன்று செயல்பட்டு வருவதாகவும், நீ 50,000 ரூபாய் கொடுத்தால் கடை போட்டுக் கொள்ளலாம் என சம்பந்தப்பட்ட காவல் நிலைய போலீசார் என்னிடம் கேட்பதாக தெரிவித்தார். கடை எரிக்கப்பட்டது சம்பந்தமாக இன்று வரை FIR தரவில்லை. என்னை மட்டுமே கடை போடக்கூடாது என மிரட்டுகிறார்கள். இந்த கடையின் வருமானத்தை நம்பியே எனது வாழ்வாதாரம் முழுவதும் இருப்பதாகவும், என் கணவருக்கு கண் சரியாக தெரியாத காரணத்தினால் நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும், எனவே மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு 50,000 லஞ்சம் கேட்ட காவல் நிலைய போலீசார் மற்றும் தீ வைத்த மர்ம நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனு அளித்தார். போலீசார் மீது லஞ்ச புகார் கூறியது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.